வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு புதுமையான ஒரு கோவில். இந்த கோவில் எங்கே இருக்குன்னா, சிறுமலையின் அடிவாரத்தில் ஸ்ரீ பால தண்டாயுதபாணி சுவாமி என்ற ஒரு முருகப்பெருமான் கோவில் தான். இந்த கோவிலோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சித்தர்கள் வாழ்ந்ததாகவும், சித்தர்கள் தவம் செய்யும்போது முருகப்பெருமான் அவர்களுக்கு காட்சி அளித்ததாகவும் கூறப்படுதுங்க. வாங்க இப்போ நம்ம அந்த கோவிலுக்கு போய் பார்க்கலாம். இதுதாங்க அந்த கோவில். இந்த கோவிலில் சித்தர்கள் வாழ்ந்ததாகவும் கூறப்படுது. அவர்கள் தவம் செய்யும்போது முருகப்பெருமான் அவர்களுக்கு காட்சி அளித்ததுனால இதை முருகப்பெருமானுடைய வழிபாட்டு தலமாக மாற்றிருக்காங்க. பிறகு அந்த சித்தரோட ஜீவ சமாதி பிறகு அவருடைய சீடர்கள் இந்த கோவிலை பராமரிச்சுட்டு வந்ததாகவும், அவர்களுக்கு பிறகு அவர்களுடைய பரம்பரை இப்போ இதை பராமரிச்சுட்டு வராங்க. இந்த கோவிலோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்திங்கன்னா, சிறுமலையின் அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே மருத்துவ குணம் நிறைந்த மூலிகை செடிகள் அதிகமாக இருக்கிறது. இதாங்க அந்த கோவிலோட பெரிய தெப்பம். கோவில் முன்னாடி இருக்குது. இப்போ மழை இல்லாதனால இப்போ தண்ணி இல்லை அந்த தெப்பத்தில். கோவிலோட என்ட்ரன்ஸில் ஒரு விநாயகர் கோவில் இருக்கும், பாலகணபதி. இந்த கோவிலை சுற்றி கிரிவலம் வர்றதுக்கு ஒரு பாதை இருக்குது. இந்த பாதை மலை அடிவாரத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் பாறைகளும் கரடு முரடாகவும் இருக்கும். இந்த வழி கிரிவலம் போகிற மக்கள் கொஞ்சம் கவனமாக போகணும். ஏண்டா மலை அடிவாரத்தில் இருக்கிறதுனால செடிகள் அதிகமாக அடர்த்தியாகவும், மரங்கள் அடர்த்தியாகவும், புதர் செடிகள் நிறையா இருக்கும். கொஞ்சம் கவனமாக இந்த வழி கிரிவலம் போகணும். வாங்க நம்மளும் கிரிவலம் போகலாம். இதோ பாருங்கள், இதோட முடிஞ்சு. இன்னும் அடுத்து கோவில். இந்த கோவிலுக்கு வந்துட்டு போகிறவங்க என்ன சொல்கிறாங்கடா,
இந்த கோவிலோட முருகப்பெருமானோட அருளும் இங்கே வாழ்ந்த சித்தர்களோட ஆசீர்வாதம் இருப்பதனால நம்ம நினச்ச காரியங்கள் கைகூடுவதாகவும் திருமணமாகாத பெண்களுக்கும் ஆண்களுக்கும் விரைவில் திருமணம் நடப்பதாகவும் கூறப்படுகிறது. வாங்க இப்போ கோவில் உள்ளே போகலாம். இந்த அரச மரத்தை பாருங்கள். இது ரொம்ப பல நூற்றாண்டுகளாக இருக்கிற இந்த அரச மரம். இங்கே ஒரு சாய்பாபா கோயிலும் இருக்குது. இந்த கோவில் மலை மேலே அமைந்திருப்பதால் அங்கே ஒரு நந்தவனம் இருக்குது. அந்த நந்தவனத்தில் இதான் நந்தவனம். இங்கே சிவலிங்கங்கள் வைத்து வழிபடுறாங்க. துர்க்கை அம்மன் சிலை இருக்குது. இந்த கோவில் சிறுமலையின் அடிவாரத்தில் இருப்பதனால் இங்கே இயற்கையிலேயே அதிக மரங்களும் இயற்கையான சூழலும் அமைதியான இருப்பதால் மக்கள் இங்கே அதிகமாக வந்துட்டு போகிறாங்க. மேலும் இது ஒரு சுற்றுலா தலம் மாதிரி மக்கள் அதிகமாக வந்து இந்த முருகப்பெருமானை வழிபட்டது மட்டும் இல்லாமல் இங்கே அருகில் உள்ள மலைகளை சுற்றி ஒரு சுற்றுலா தலம் மாதிரி மக்கள் பார்வையிட்டு போகிறாங்க. இந்த நவகிரகங்கள் இருக்குங்க. இந்த ஃபோட்டோவில் பாருங்கள். இந்த ஃபோட்டோவில் இருக்கவர்கள் தான் இந்த சித்தர்கள். இந்த சித்தர்கள் தான் இந்த கோவிலை, இந்த முருகப்பெருமானுடைய சிலையை உருவாக்கி இங்கே ஒரு கோவில் அமைச்சு இதை வழிபாட்டு தலமாக மாற்றியிருக்காங்க. இதுதான் முருகனுடைய உருவச்சிலை. இந்த ஃபோட்டோவை பாருங்கள். சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதே போல் அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல ஒரு வழிபாட்டு தலத்தையும் ஒரு இயற்கை சூழ்ந்த இடத்தையும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.